2023 to 25 வந்த முக்காவாசி தமிழ் படம் ஃப்ளாப். அதுக்கு என்ன காரணம்? டேரக்டர் கிட்ட கேட்டா அவரு ஒருத்தர் ப்ளேம் பண்ணுவாரு, ப்ரொடியூசர் கிட்ட கேட்டா அவரு ஒருத்தர் ப்ளேம் பண்ணுவாரு. இப்படி மாறி மாறி ப்ளேம் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்களே தவிர உண்மையிலே என்னதான் பிரச்சனை, யார்கிட்ட தான் பிரச்சனை? ஏர்லி 2000s வந்த படங்கள் லைக் மூடப்படம், ஜிகிடுதண்டா, எஸ்எம்எஸ், இதெல்லாம் கேரக்டர்ஸ், ஸ்டோரி, அந்த படத்துக்கான வேர்ல்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த படத்தோட கேரக்டர்ஸோட நம்மளால் கனெக்ட் ஆக முடியும், அந்த வேர்ல்டை புரிஞ்சுக்க முடியும். ஆனால் ரீசெண்டாக வர படத்துலலாம் ரிலேட்டபிளான கேரக்டர்ஸ் வைக்கிறேன், நாம் பார்க்குற வேர்ல்டை படத்தில் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பிளாஸ்டிக் க்ளோ மாதிரி படங்கள் எடுத்து தள்ள வேண்டியது. இப்போ ஒரு கதையில் சொல்லப்படுற வேர்ல்டோ கேரக்டர்ஸோ நம்மளோட கனெக்ட் ஆகிறதுக்கு கேரக்டர்ஸோட டைனமிக்ஸ், அவங்களோட எமோஷனல் ஜேர்னி ஆடியன்ஸோட கனெக்ட் ஆனாலே போதும். ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் கிமிக்ஸு, டெம்ப்ளேட்டு, இன்ஸ்டா ட்ரெண்டு இதெல்லாம் வச்சு ஆடியன்ஸ் மண்டையை கழுவுறது தான் படம், சினிமான்னு எடுத்துகிட்டு வரக்கூடாது. சினிமாங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்ம். அது உங்களை சிரிக்க, அழுக, கோவப்பட, சிந்திக்க, நம்ம பார்க்காத வாழ்வியலை கூட அழகாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரது தான் சினிமா. உங்களுக்கு எஃபர்ட் போட்டு எழுத தெரியல, வரல, முடியலன்னா படம் பண்ணாதீங்க. படத்தை ஓட வைக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாத விஷயத்தில் கொண்டு வந்து ஆடியன்ஸை வேற ஏமாத்துறது. ஆடியன்ஸ்க்கு என்னன்னா பார்க்குற படத்தில் ஏதோ ஒரு ட்ரெண்டிங்கான டைலாகோ, இன்ஃப்ளூயன்சரியோ, சர்ப்ரைஸாக பழைய பாட்டு வரும்போது அது ஒரு ஐ கொடுக்குது. ஆனால் என் கேள்வி என்னென்னா, நம்ம ரீல்ஸில் பார்க்குற மீம்ஸையோ ஆளையோ நான் ஏன் தேட்டரில் வந்து பார்க்கணும்? அது எந்த வகையில், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி கதைக்கோ அந்த உலகத்துக்கோ எந்த வகையில் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? இதே மாதிரி தேவையில்லாத கேமியோ, ரெஃபரன்ஸ்லாம் பேன் இண்டியான்னு எடுக்கிற குப்பை படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு ப்ரொடியூசர் கூட காரணமாக இருக்கலாம். டேரக்டர்ஸ் 1000 கோடி பேன் இண்டியா ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த பெரிய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட மற்ற டேரக்டர்ஸ் தான் பலியாடுறாங்க. அவங்களுடைய கிரியேட்டிவ் ஃப்ரீடமை இழந்து அவங்க ஒரு கான்ஸ்டன்ட் ட்ராப்புக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. ஆனால் இதனாலலாம் உண்மையிலேயே பலியாடாகிறது யார் தெரியுமா? ஆடியன்ஸோட ரசனையும் அவங்க இதுக்காக செலவு பண்ணுற காசும் தான். ஒரு படத்தில் மிஸ்டேக்ஸே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியானா இல்லை, மக்களை ஏமாத்துறதுக்கு எஃபோர்ட் போடாமல் உங்கள் கதையை, உங்கள் ஆர்டிஸ்டிக் விஷனை நம்பி உங்கள் மனசில் இருக்கிறத வெளிப்படுத்துறது தான் ஒரு படைப்பாளியோட வேலை. அது ஒர்க் அவுட் ஆகாமல் போனால் கூட பல வருஷம் கழித்து வர ஆடியன்ஸுக்கு உங்கள் படம் புரியும். Cinema is all about passion. And then only it becomes a business. So we are doing it the other way around. We now check how much it will make. 100 crores, 200 crores, 300 crores. No, the day we made Pushpak for 15 lakhs, we felt like we made 150 crores. இப்போ மெய்யழகனில் ஏன் ஜல்லிக்கட்டு சீன் வந்துச்சு, ஏன் இவ்வளோ லென்த்தாக இருந்துச்சுன்னு மக்கள் சொன்னனால அந்த நல்ல படத்தை ட்ரிம் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த சீன்ஸ்லாம் மெய்யழகன்ற கேரக்டரை புரிஞ்சுக்க ஒரு காலத்தில் அருள்மொழி கிட்ட இருந்த அதே கைண்ட்னஸ் அண்ட் வெகுளித்தனம் இன்னும் மெய்யழகன்ட்ட இருக்குங்கிற புரிதலை கொண்டு வரதுக்காக வைக்கப்பட்ட சீன்ஸ் தான் அதெல்லாம். ஆனால் ஸ்லோ பேஸ்டாக இருந்ததுனால அந்த படத்துக்கு கிடைக்க வேண்டிய ரெகக்னேஷன் தேட்டரில் கிடைக்கல. இதுக்கும் இப்போ இருக்கிற ஓவர் ஸ்டிமுலேட்டிங், எப்பவுமே டோபமைன் ஹிட்லேயே இருக்கிற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மாதிரி படங்கள் தான் ஆடியன்ஸ் மூலையே மழுங்கடிக்குது. ஆனால் ஸ்லோ பேஸ்டாக இருக்கிற படத்தில் வந்துட்டு இது ஸ்லோவாக இருக்குது, ஏன் பேசிகிட்டே இருக்கானுங்க, அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, படம் நல்லா இல்லை, இதெல்லாம் தேவையே இல்லாத சீனு, டேரக்டருக்கு படமே எடுக்க தெரியலன்னு எக்ஸ்ட்ரா வார்த்தை போட்டு அப்யூஸ் பண்ணுறது தான் இங்கே பிரச்சனை. I think it's terribly dangerous for an artist to fulfill other people's expectations. I think they generally produce their worst work when they do that. ஏர்லி 2000s இல்லை 70s and 80s புது டேரக்டர்ஸ் நிறைய பேர் வந்து புதுசாக எக்ஸ்பெரிமெண்டலான ஃபிலிம்ஸ்லாம் பண்ணாங்க. அவங்க விஷனை நம்பி பண்ணாங்க, அது ஆடியன்ஸோட ரசனையும் வளர்த்துச்சு. லைக் பாலு மகேந்திரா, கே பாலச்சந்தர், இவங்களாம் நம்ம இன்னும் செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு காரணம் அவங்க உருவாக்கின கலைப்படைப்பு தான். வேன்கோ அவரோட ஆர்ட் ஸ்டைலுக்கு மதிப்பு இல்லைன்னு பெயிண்டிங் பண்ணாமல் இருந்தால் நமக்கு ஸ்டாரி நைட் கிடச்சிருக்காரு. கமலஹாசன் ஆடியன்ஸுக்கு நம்ம படம் பிடிக்கல அப்படின்னு குவிட் பண்ணியிருந்தா நமக்கு ஏராம் கிடச்சிருக்காரு. காஃப்காவோட ரைட்டிங்ஸ்லாம் எரிஞ்சு போயிருந்தா நமக்கு மெட்டமாஃபிசிஸ் கிடச்சிருக்காரு. இன்றைக்கி இவங்களோட ஒர்க்ஸ்லாம் பேசப்படுறதுக்கான காரணம் அன்றைக்கி அவங்க மனசில் இருந்ததை ஆர்ட் ஃபார்மாக வெளிப்படுத்தினாங்க தான். அதே மாதிரி தான் சினிமாவும் யாருக்காகவும் எதுக்காகவும் காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது.